தீபாவளியின் போது வீட்டில் பலகாரங்கள் தயாரிக்கும் பழக்கம் மறைந்து கடைகளில் விற்கப்படும் பலகாரங்களை வாங்கி பண்டிகைகளை கொண்டாடுவது அதிகரித்துவிட்டது. இதனால் கடைகளில் இனிப்பு உள்ளிட்ட தின்பண்டங்கள் வாங்கும்போது கவனமுடன் தேர்ந்தெடுத்து வாங்க உணவு கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக கலர் சேர்க்கப்பட்ட கார வகைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் இனிப்பு வகைகளில் சேர்க்கப்பட்ட கலரின் அளவை அறிந்து வாங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல சுகாதாரமான முறையில் கலப்படம் இல்லாமல் தின்பண்டங்களை தயாரிக்க கடைக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். காரங்களில் கட்டாயம் எந்த ஒரு கலர் வகையும் கலக்கக்கூடாது. அது மாதிரி பொதுமக்கள் நீங்கள் காரம் வாங்கும்போது கலர் கலந்துருந்தாங்கன்னா அதை வாங்காதீங்க. ஸ்வீட்ஸில் சிலதெல்லாம் கலர் சேர்த்துக்கலாம். அது ஜிலேபியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ppm இருக்கிற அளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் சேர்க்கறதுனால நமக்கு என்ன கெடுதல் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் நம்ம உடம்புக்கு வந்துருச்சுன்னா அந்த சிறுநீரகம் வழியாக நமக்கு வெளியே போகிறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கும். இப்படியே ரிப்பீட்டடாக எடுக்கும்போது அது நமக்கு கேன்சர் அந்த மாதிரி வகைகள் எல்லாத்தையும் கொடுத்துரும். பலகாரம் செய்யக்கூடியவங்க ஹைஜீனிக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா தாடி வச்சுருக்கக்கூடாது, நகம் வளர்த்தி இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தாங்கன்னா நெயில் பாலிஷ் போடக்கூடாது, அவங்களும் நகம் வச்சுருக்கக்கூடாது. முடியெல்லாம் கட்டாயம் கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கடைக்காரங்களுக்கு சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க கையால் எதையுமே எடுத்துக்க கொடுக்கக்கூடாது. கையில் கவர் போட்டதுலேருந்து தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தின்பண்டங்களின் விலை அதிகரித்துள்ளது. இனிப்பு, கார வகைகள் தயாரிப்பிற்கு தேவையான எண்ணெய், நெய், மாவு, முந்திரி போன்ற பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடலை மாவு ரேட்டு விசாரிச்சா 147 ரூபாய் சொல்றாங்க. ரொம்ப விலை. போன தடவைக்கு இந்த தடவை ரொம்ப விலை ஜாஸ்தி. இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்வீட்டோ ஒரு காரமோ ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பண்ணலான்னு பண்ற இடத்துல ரொம்ப கம்மியா தான் நாங்க பண்ணியிருக்கோம் இந்த தடவை. தலை தீபாவளி வேறு எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்த்து பண்ணணும்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தோன்னா இங்கே விலைவாசியை பார்த்தோன்னா ஒன்றுமே வாங்க வேண்டாங்கிற மாதிரி ஆயிடுது.